வணக்கம் சிம்மராசி சகோதர சகோதரிகளே, உங்களுக்காகத்தான் இந்த பதிவு. இந்த பதிவில் இந்த அதர்வ வேதாச்சாரியார் உங்களுக்காக இந்த குரு பயிற்சி நாளிலே சோழி பிரசன்ன வாக்காக ஒரு வாக்கை உங்களுக்காக கேட்போம். இப்போ குரு பயிற்சி நாளில் சிம்மராசிக்காரர்களுக்கு எது போல இந்த சோழி பிரசன்னத்தில் வாக்குகள் வருகிறது அப்படிங்கிறத தெய்வ வாக்காக நம்ம பார்க்கலாம். மகா கணபதி சிம்மராசி சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லலாம். ஏற்றமான பண வரவு வருகின்ற காலம் வந்திருக்கிறது. எப்படி அப்படின்னா, சோதனைகள் எல்லாம் தாண்டி சாதனை படைக்கக்கூடிய நேரம். சூரியனுடைய ஆற்றலும் அதீதமாக இருக்க போகிறது. சிம்மராசிக்காரர்களே, உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி, புதுவிதமான பணவரவு, சோதனை காலங்கள்லாம் தீர்ந்து குடும்ப சிக்கல்களில் இருந்த நிறைய நபர்களுக்கு சந்தோஷம் கிடைக்க போகிறது. குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே சங்கடங்கள், சில நபர்களுக்கு கல்யாணம் தட்டி போனது, இந்த நபர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் பொன்னான காலம். அதே போல் தொழில்துறையில் புது புது பணவரவுகள் வருவதற்குண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. சிம்மராசி சகோதர சகோதரிகளே, அரசு துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், அரசியல் துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் வெற்றி மேலே வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நேரத்தில். ஏன்னா குலதெய்வமும் காத்து நிற்கிறது, முன்னோர்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. அப்போ குலதெய்வம் ஒரு பக்கம், முன்னோர்கள் ஒரு பக்கம். அப்போ குரு பகவானும் ஒரு நல்ல நிலையில நற்கதியில உங்களுக்கு பார்வை செலுத்த போகிறார். அப்போ அந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் இந்த சோழி பிரசன்ன தெய்வ வாக்கில் சிம்மராசி சகோதர சகோதரிகளுக்கு ஒரு ஒப்பற்ற பணவரவு காலம்னு சொல்லலாம். ஒப்பற்ற பணவரவு காலம். அப்போ தொழிலில் ஒரு உயர்வான ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. குடும்பத்தில் புதுவிதமான சந்தோஷம் நிகழப்போகிறது. எதிர்பார்த்த தடை ஒரு காரியம் நிகழ்ந்து அந்த தடையை தாண்டி வெற்றி பெறத்துக்கு காலமெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு வருது. அப்போ சிம்மராசி சகோதர சகோதரிகள் இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேச்சுக்களை குறைச்சிக்கிடணும். ஏன்னா வார்த்தைகளால் வம்பு வருவதற்கு உண்டான காலமும் கூட இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, முன்னோர்களின் கர்ம வினையும் தொடருது. அப்படி இருக்கிறதுனால வார்த்தைகளில் மட்டும் கவனம் செலுத்தினால் புதுவிதமான பணவரவு உங்களுக்கு ஏற்றத்தை தருகிறது. தொழிலிலே முன்னேற்றம் வருகிறது. குடும்பத்திலே மனமகிழ்ச்சி ஏற்பட போகிறது. அதே நேரத்தில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து வெற்றி கிடைக்க போகுது. அப்போ சிம்மராசி சகோதர சகோதரிகள் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். ஒரு பயிற்சி நடந்து இந்த 10 நாள் கழித்து நீங்கள் முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா செவ்வாயோடு இருந்த இந்த சூரியன் இப்போது விலகிறார். அப்படி இருக்கிறதுனால இந்த தருணத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல தகவலும் உங்களுக்கு காத்திருக்கிறது. வெளிநாடுகளுக்கு முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வெற்றி காத்திருக்கிறது. எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் இந்த சூரிய பிரசன்ன வாக்கில் சிம்ம ராசி சகோதர சகோதரிகளுக்கு புது புது பணவரவு, ஒப்பற்ற மனமகிழ்ச்சி, ஒப்பற்ற பணவரவு அப்படிங்கிறது தான் இந்த சோழி பிரசன்ன வாக்காக இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால சிம்ம ராசி சகோதரி சகோதரர்கள், கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த தருணத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நட்பு வட்டாரங்களிலே விரிவடைய போகிறது. அந்த நட்புக்களில் கலக்கம் வராமல் பார்த்துக்கொள்ளணும். அப்போ முன்கோவப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா பல சாதனைகளை வருகின்ற காலம் உங்களுக்கு உருவாக்கி தரப்போகிறது. உங்களுடைய சுய சிந்தனை மேலோங்க போகிறது. உங்களுடைய சுய முயற்சியாலேயே பல வெற்றி வாய்ப்புகளை பெற்று அதன் மூலியமாக பொன்னும் பொருளும் சேர்க்க போறீங்க அப்படின்னு இந்த நேரத்தில் சிம்மராசி சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுகின்றேன். உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான வெற்றி வாய்ப்புகள் வந்து விட்டது என்று சொல்லி இந்த சோழி பிரசன்ன வாக்கு ஒப்பற்ற பணவரவு அப்படிங்கிற வாக்காக உங்களுக்கு
வந்திருக்கிறதுனால அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்து வெற்றி பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லுகின்றேன். தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற இன்னலுக்கு ஒரு தீர்வாக இதனுடைய பதிவுகள் உங்களுக்கு அமையும் என்று சொல்லி, இதே போல ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.